இப்ப என்னன்னா, இப்ப அவங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நமக்கு ஜூன் 4 வருதுன்னா, எல்லாரும் ம். எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஜூன் 10ஆம் தேதி அவங்க வித்ட்ரால் போடுவாங்க ம்ஹ்ஹ்ம். அப்படின்ட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ம்ஹ்ஹ்ம். நாம கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க கிட்ட ம்ஹ்ம். கையில ஃபண்ட் இல்ல அப்படிங்கிறது ம். வந்து ஒரு வகையில நமக்கு வந்து தெரிய வருது. ஏன்னா ம்ஹ்ஹ்ம். அடுத்தடுத்து நம்ம நீங்க இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வரவும் புதிய ம்ஹ்ம். நபர்கள் உள்ள போறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ம்ஹ்ம். குறைஞ்சிருக்கும். இப்ப ம்ஹ்ஹ்ஹ்ம். குறைஞ்சிட்டதுனால ஏற்கனவே வந்து வந்தவங்களுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணணும், இந்த ம்ஹ்ம். ஜூன் 4க்கு அப்புறம் அவங்க ம்ஹ்ம். பேமெண்ட் போடணும். இப்ப ம்ஹ்ஹ்ம். பேமெண்ட் போடணுமே, கையில பேமெண்ட் இல்லையே, நாமளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது ஒரு காரணமா வச்சு பேமெண்ட் இன்னும் வந்து இருக்கலாம், டிலே பண்றதுக்கு இருக்கலாம், உண்டான ஒரு காய் நகர்த்தல கூட அது பாக்கலாங்களா? இருக்கலாம்னு உறுதியா இருக்கலாங்க. ஆஹ் ரீசன் என்ன அப்படின்னாங்க, இவங்க எல்லாம் தான் 60 லட்சம் பேர் வந்து இந்த நிறுவனத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆஹ் நாங்க முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், 2 லட்சம் பேர் தான் இந்த சிஎம் இருக்கிறாங்க. பிளான்ல இருக்கிறாங்க. உம் அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 5 லட்சம் பேர்